ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் லவ்விங் சாய்ராம். நாம் எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும். அதனை நாம் உடுத்துகின்ற உடையிலும் எண்ணுகின்ற எண்ணமாகிய இதயத்திலும் நாம் எளிமையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பல பெரியவர்கள், பெரிய விஞ்ஞானிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் உடை விஷயத்தில் எளிமையாக இருக்க வேண்டும் என்று சுவாமி சொல்லுகின்றார். பொதுவாகவே நாம் எல்லோரும் ஆடம்பரமாக உடை அணிந்து வருகிறவர்களை பார்த்து அவருக்கு மரியாதை செய்கிறோம். சாதாரண உடை உடுத்தி இருப்பவர்களை நாம் ஏளனமாக எண்ணுகிறோம். அவ்வாறு எண்ணக்கூடாது. ஏனெனில் பல உயர்ந்த பெரியவர்கள் எளிமையான உடை அணிந்தே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு நடந்த ஒரு நிகழ்வினை பார்ப்போம். மைக்கேல் ஃபாரடே என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகமே இன்றைக்கும் வியக்கின்ற விஞ்ஞானி அவர். அந்த மைக்கேல் ஃபாரடே என்பவர்தான் நம்முடைய மின் மோட்டார், அதாவது டைனமோவை கண்டுபிடித்தவர். அந்த கண்டுபிடித்த காரணத்தால் இன்றைக்கும் பல தொழிற்சாலைகள், நம்முடைய வீட்டின் உபயோகப் பொருட்கள் எல்லாமே இயங்குகின்றன. நாம் அவற்றை அனுபவித்து வருகிறோம். அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவரை காண்பதற்காக ராயல் மின்ட் ஆஃப் இங்கிலாந்து என்ற ஒரு அமைப்பிலிருந்து ஒருவர் மைக்கேல் ஃபாரடேவை காணப்போகின்றார். மைக்கேல் ஃபாரடே அவர்கள் ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் என்ற இடத்தில் பணிபுரிகின்றார். உடனே அந்த ஆஃபீஸுக்கு சென்ற அந்த அமெரிக்கர், இங்கிலாந்தை சேர்ந்தவர், மைக்கேல் ஃபாரடே அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பார்க்கலாமே என்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன பொழுது எங்கே போக வேண்டும் என்று கேட்கின்றார். இதோ இந்த பெரிய ஒரு விசாலமான அறை இருக்கிறதே, அங்கே போங்கள், நீங்கள் அவரை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த ஆங்கிலேயரும் அந்த அறைக்கு செல்லுகின்றார். அங்கே ஒரு வயதானவர் ஒரு அரைக்கால் டிராயரை போட்டுக்கொண்டு, ஒரு சின்ன பனியனை போட்டுக்கொண்டு அங்கு உள்ள குடுவைகளை கழுவி கொண்டு இருக்கின்றார். குடுவைகள் என்றால் உங்கள் பிப்பட் பியூரெட்டுக்கு உபகரணக்கு தேவையான குடுவைகள் இருக்கும் அல்லவா, கண்ணாடி குடுவைகள், அதனை கழுவி கொண்டிருக்கின்றார். உடனே இவர் சென்ற அந்த அமெரிக்கர் அந்த வயதானவரை பார்த்து, நீ இங்கே இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றாயா என்று கேட்கின்றார். ஆம் என்று சொன்ன உடனே, வாட்ச்மேனாக இருக்கின்றியா? அவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. சரி நான் மைக்கேல் ஃபாரடேயை பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக திரும்ப கேட்கின்றார், நீ இங்கே எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்க்கின்றாய் என்று. உடனே நான் இங்கே 4-5 ஆண்டுகளாக வேலை பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார். உனக்கு இங்கே கொடுக்கின்ற சம்பளமெல்லாம் போதுமா என்று இந்த அமெரிக்கர் கேட்டால், போதும், எனக்கு போதுமான அளவு தான் கொடுக்கின்றார்கள் என்று அந்த வயதானவர் புன்சிரிப்போடு சொல்லுகின்றார். சரி உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் இந்த அமெரிக்கர். அதற்கு அந்த வயதான முதியவர், என்னை மைக்கேல் ஃபாரடே என்று எல்லோரும் அழைக்கின்றார்கள் என்று சொன்னவுடனே இந்த அமெரிக்கருக்கு வெட்கமாக போய் விடுகின்றது. அந்த முதியவர் சாதாரண அரைக்கால் ராயரையும் ஒரு பனியனையும் போட்டுக்கொண்டு இருப்பதை பார்த்து, ஏதோ ஒரு சாதாரண தொழிலாளி வாட்ச்மேன் என்று நினைத்தோமே, உலகமே வைக்கின்ற விஞ்ஞானி இவ்வளவு எளிமையான உடையில் இருக்கின்றார்களே, நான் தவறு செய்து விட்டேன் என்று வெட்கி அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அதனால் பரவாயில்லை என்று மைக்கேல் ஃபாரடே அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அந்த அமெரிக்கரும் நினைக்கின்றார், இவ்வாறு எளிமையாக இருப்பதால் தான் இவர் இவ்வாறு அரிய கண்டுபிடிப்புகளை காண்கின்றாரோ என்னமோ தெரியவில்லை. மேலும் இவர் இதயத்தில் எளிமையாக இருக்கின்றார். நான் இவ்வாறு தவறு செய்தும் அதனை பற்றி சுட்டி காட்டாமல் சாதாரணமாக என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். எனவே இவர் உடையிலும் எளிமையாக இருக்கின்றார்,
இதயத்திலும் எளிமையாக இருக்கின்றார். இவ்வாறு இருப்பதால் தான் பெரியவர்களெல்லாம் அறிஞர்களெல்லாம் பல அரிய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். உலகமே வியக்கும் வண்ணம் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றார். இது ஒரு நிகழ்வு. இதே போல் காந்தியினுடைய வாழ்க்கையிலே இன்னொரு நிகழ்வினை பார்ப்போம். காந்திஜி அவர்கள் இங்கே ஒத்துழையாமை இயக்கம், அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதாவது சுதந்திர போராட்டத்தையே உண்டாக்கினவர் காந்திஜி அவர்கள். அவர் எல்லோரும் அவரை எளிமையாக இருப்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இவர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதனாக காந்திஜி என்பவர் அவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துகின்றாரே என்று ஒரு அமெரிக்கருக்கு அவரை காந்திஜியின் மேல் ஒரு அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார். அந்த அமெரிக்கரின் பெயர் ரிச்சர்ட் கிரேக் என்பவர். அவர் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஈடுபட்டுள்ள காந்தியை பார்ப்பதற்காக சபர்மதி ஆசிரமத்திற்கு ஒரு முறை போகின்றார். சபர்மதி ஆசிரமத்திற்கு போய் காந்திஜியை நான் காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே அவர்கள் இந்த அறையிலே காந்திஜி இருக்கின்றார்கள், போய் பாருங்கள் என்று ஒரு அறையினை காட்டுகின்றார்கள். அந்த ரிச்சர்ட் அவர்களும் அந்த அறைக்கு போனால் அங்கே ஒருவர் ஒரு சின்ன வேட்டியை கட்டிக்கொண்டு, முழங்காலுக்கு மேல் அளவுள்ள ஒரு வேட்டி, அதனை கட்டிக்கொண்டு தோளில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அங்கே வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகளில் உள்ள தோலை சீவிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார். அதை பார்த்தவுடனேயே இந்த ரிச்சர்டு கிரேக் அவர்களுக்கு தாங்கொணா வியப்பாகி விடுகின்றது. ஐயா, நீங்கள் காந்திஜியை உலகமே வியக்குகின்ற பெரிய அரும்பெரும் தலைவர், நீங்கள் இதனை செய்து இந்த தோலை நீக்கி இந்த காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்டபொழுது, அதனால் என்ன, நான் எனக்கு வேண்டிய வேலைகளை நானே செய்வேன் என்று காந்திஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது சொல்லிவிட்டு ரிச்சர்ட் அவர்களே இங்கே என்னுடன் அருகில் உட்காருங்கள் என்று அழைக்கின்றார். ரிச்சர்ட் அவர்களும், ஐயா, நானும் உங்களோடு சேர்ந்து இந்த காய்கறிகளை வெட்டலாமா, தோல் உரிக்கலாமா என்று கேட்க உடனே, இல்லை இல்லை, அவ்வாறெல்லாம் செய்ய வேண்டாம், இது சின்ன வேலைகள், இதனை நான் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லுகின்றார் காந்திஜி அவர்கள். இதனை கண்ணுற்ற ரிச்சர்ட் அவர்கள், காந்திஜி அவர்கள் இவ்வளவு எளிமையாகவும் இனிமையாக பேசக்கூடிய நிலையில் இருப்பதால் தான் உலகமே அவரை வியக்கின்றதோ என்னமோ தெரியவில்லை. நான் காந்திஜியை பார்க்க வருகையில் அவர் ஏதோ கோட் சூட் போட்டுக்கொண்டு ஒரு ஆடம்பரமாக இருப்பார் என்று நினைத்தேன். அவர் ஒரு சின்ன வேட்டியையும் துண்டையும் அணிந்து கொண்டு இவ்வளோ எளிமையாக இருக்கின்றாரே என்று வியந்து போனாராம். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் வெளிப்பகட்டுக்கு, ஆடைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. என்றைக்கும் எளிமையாக ஆடை அணியுங்கள், இதயத்தில் எளிமையாக இருங்கள், எல்லோரிடமும் இனிமையாக பேசுங்கள், வாழ்க்கை உங்களுக்கு வளமாகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.